நெகேமியாவின் புஸ்தகம். நெகேமியாவின் புஸ்தகம், அதாவது 2 நாளாகமத்துக்கு அடுத்து எஸ்ரா இருக்கும், எஸ்ராவுக்கு அடுத்து நெகேமியா இருக்கும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரனாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், காரியம் கைகூடி வரும். இவ்வளவுதானக்கும்? ஆமா, காரியம் கைகூடி வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் கடந்த நாட்களில் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வார்த்தையை வச்சிருக்கிறீங்க, எனக்கும் நீங்கள் என்ன வார்த்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருந்த போது எனக்கு இந்த வசனத்தை நினைவுபடுத்தினார், இந்த வார்த்தையை நினைப்பூட்டினார். ஆமாம், அப்போ பார்த்தபோது இதுக்கு நிறையா பின்னணிகள் உண்டு. ஆனால் இந்த குறிப்பிட்ட வார்த்தையை மையமாக வைத்து நான் உங்களோடு கூட இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படியாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு நம்ம கவனிங்க. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய அந்த கடைசி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாம், ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நம்ம சில காரியங்களை எதிர்பார்த்து காத்திருப்போம். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், உபவாசம் இருந்திருப்போம், பிரயாசப்பட்டிருப்போம். ஆனாலும் நிறைய வேளைகளை நம்ம எதிர்பார்த்த காரியம் நமக்கு என்ன சில வாய்க்காம, கைகூடி வராம, எங்கோ ஒரு இடத்துல நம்ம தோற்று போனது போல, எங்கோ ஒரு இடத்துல ஏமாற்றம் அடைந்தது போல, ஒரு வெற்றிடத்தை போலவே நம்ம காணப்பட்டிருக்கலாம். கடந்த 11 மாதங்களும் அவ்விதமாய் கூட காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதம் இந்த முதல் நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் காரியம் கைகூடி வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு உன் காரியம் கைகூடி வரும். அது தொழில் சம்பந்தப்பட்ட காரியமாய் காணப்படலாம், அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட காரியமாய் காணப்படலாம், குடும்ப சம்பந்தப்பட்ட காரியமாய் காணப்படலாம், அல்லது ஒரு நிலம் வாங்குகிற காரியமாய் காணப்படலாம், அல்லது ஒரு திருமண சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படலாம். எதுவானாலும் சரி, கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், காரியம் கைகூடி வரும். அல்லேலூயா. அது எத்தனை ஒரு பாக்கியம் பாருங்க. நிறைய வேலைகளில் நமக்கு இந்த காரியம் நடந்துராதா, நமக்கு இந்த காரியம் கிடைச்சிராதா, கைகூடி வந்துராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது உண்டு. ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. என் தொழில் சம்பந்தப்பட்ட காரியத்தில் இது கைகூடி வரணும், வியாபாரம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் இது என் கைகூடி வரணும், ஒரு திருமண சம்பந்தப்பட்ட காரியத்தில் இது கைகூடி வரணும், இது வாய்த்திராதா, இது நமக்கு கிடைச்சிராதா, கண்டிப்பாக இது கிடைக்கணும், வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், அந்த காரியம் உனக்கு கைகூடி வரும். கடந்த நாட்களை என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, ஒருவேளை அது கிடைக்காம அது காலதாமதமாகி ஒரு தோற்று போனது போல நீங்கள் காணப்பட்டீர்களோ, ஆனா இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் காரியம் கைகூடி வரும். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற சகல முயற்சிகளையும் கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறாரு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தோத்திரம். ஆமா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அதை நிறைவேற்றுவதற்கு தெய்வம் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். ஏன்னா அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்லவே இல்லை. ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லிவிட்டா அதை அவர் நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு அவர் பிரயாசப்படுகிறவர், அல்லது தவிக்கிறவர், அல்லது துடிக்கிறவர் என்று சொல்லலாம். ஏன்னா சொல்லியாச்சு, அதை செஞ்சே தீரணும், அதை நிறைவேற்றியே தீரணும் அப்படிங்கிறது அவர் அந்த காரியத்தில் ரொம்ப துடிப்புள்ளவராக அவர் காணப்படுகிறாரு. ஒருவேளை ஒரு மனுஷன் நமக்கு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியுமோ முடியாமல் போகலாம். சில வேளைகளில் முடியலாம், சில வேளையில் முடியாமலும் போகலாம். ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம், நமக்கு இப்போ அதை செய்கிறதுக்குரிய அந்த சூழ்நிலை இல்லையே அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால்
ஆண்டவர் வாக்கு பண்ணுவாரானால் அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நிச்சயமா இந்த காரியத்தை தெய்வம் கைகூடி வர பண்ணுவார். ஆமாம், ஒரு திருமண காரியங்களுக்காக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காரியம் கைகூடிராதா தோத்துரும். அதுக்காக நம்ம ஒரு சில ஜெபம், அதுக்காக சில உபவாசம். ஒருவேளை ஒரு இடம் வாங்கணும், ரொம்ப நாளாக நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம், ஒரு இடம் எப்படியாவது ஒரு கையகல இடமாவது வாங்கணும் ஐயா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காதா? தோத்துரும். அல்லது இந்த வீட்டை எப்படியாவது எடுத்து கட்டணும் ஐயா, ஒரு புதிய வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதில் நமக்கு ஒரு தோல்வி, நமக்கு தாமதம் அப்படியே ஆகிக்கிட்டே இருக்கும். தோத்துரும். ஏன்னா ஒன்று பணம் இல்லாமல் போகும், இல்லாட்ட ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். தோத்துரும். அதனால நம்ம சில வேலைகளை துவண்டு போயிருக்கலாம், தோல்வியுற்றவர்களைப் போல என்னை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார், அப்படி தோல்வியுற்று துவண்டு போய் ஒரு ஏமாற்றத்தோடு இருப்பது போல எண்ணிக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இந்த 12வது மாதம் அந்த காரியமெல்லாம் உனக்கு கைகூடி வரும். நீ எடுக்கிற சகல முயற்சிகளும், நீ பிரயாசப்படுகிற சகல காரியத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு கைகூடி வர பண்ணுவாரு. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை முன் வச்சு நம்ம இந்த மாதத்தில் காரியங்களை நம்ம முயற்சி எடுக்க போறோம். நம்ம எடுக்கிற சகல முயற்சிகளையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? கைகூடி வர பண்ண போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டுமானால் நம்மிடத்தில் சில காரியத்தை எதிர்பார்க்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு 2 காரியத்தை உங்கள் மத்தியில் நினைப்பூட்டும்படி ஆவியானவர் விரும்புகிறார். காரியம் கைகூட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு 2 காரியம். ஒன்று, ஜெபத்தை சார்ந்திரு. எதை சார்ந்து இருக்கணும்? ஜெபத்தை சார்ந்து இரு. ஏன்னா ஜெபத்தை போல வலிமை மிக்கது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நம்புறீங்களா? ஜெபத்தை போல வலிமை மிக்கது இந்த உலகத்தில் ஆமாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் தோத்திரம், அதாவது பேதைகளை ஞானியாய் மாற்றுகிறாராம். ஒருவேளை நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு ரொம்ப கம்மியாக இருக்கலாம், எவ்வளவு படித்தாலும் பிள்ளைக்கு மனசில் தங்கவே மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு படித்தாலும் என் பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, மனசில் தங்கவே மாட்டேங்குது, மறந்து போயிடுறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் தருகிறவர் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஜெபிக்க சொல்றாரு. ஞானத்தில் ஒருவேளை குறைவா இருக்காங்களா, நினைவாற்றல் கம்மியா இருக்குதா, நீ ஆண்டவர்ட்ட கேளு. கர்த்தர் பேதைகளை ஞானியாய் மாற்றுவாரு. ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரா. உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்க அவர் போதுமானவர், நல்ல நினைவாற்றலை கொடுக்க அவர் போதுமானவர். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஜெபம் அவ்வளவு வலிமையானது, ஞானத்தை கொடுக்கும். தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஜெபம் சாதாரணமானது. யாபேசை குறித்து வேதம் சொல்லுது, யாபேசு வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினா. அப்ப ஜெபிக்காத வரைக்கும் அதை பெற்றுக்கொள்ளவே முடியல, சுதந்திரிக்கவே முடியல. சகோதரர்களுக்குள்ள அவன் கனம் பெற்றவனாக கர்த்தர் மாற்றினான். காரணம் என்ன? ஜெபம். ஆமென். ஜெபத்தை ஈஸியா எடுத்துறவே கூடாது. அதனால ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை என்ன செய்யும்? கைகூடி வரப்படும். நான் சொல்றேன், இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை ஜெபம் பண்ணாதபடிக்கு ஏனோ தானோ என்று சொல்லி கூட நீங்க காணப்பட்டிருக்கலாம். இந்த 12வது மாசம், இந்த வருஷத்துல கடைசி மாதத்துல ஆமா ஜெபத்தை பிடிக்க போறோம், ஜெபத்தை பிடிக்க போறோம். ஆமா, நடந்தாலும் ஜெபம், உட்கார்ந்தாலும் ஜெபம், தோத்திரம், நின்னாலும் ஜெபம், படுத்தாலும் ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நானோ படுத்து நித்திரை செய்தேன், என் ஆவியோ விழித்து கொண்டது. அப்படி இருக்குது. அப்படின்னு சொன்னா நான் படுத்திருக்கிறேன், ஆனா ஆவி எப்பவுமே என்ன செய்யுது? விழித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவி ஒருபோது என்ன செய்யாது? உறங்காது. மாம்சம் வேணா உறங்கும், ஆவி ஒருபோது என்ன செய்யாது? உறங்காது. உங்ககிட்ட ஆவி இருக்குதா? அப்ப ஆவி எப்பொழுது என்ன செய்யும்? விழித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப ஜெபம் இந்த நாளில் பிடிப்போம். தோத்திரம். எவ்வளோ உபவாசிக்க முடியுமோ உபவாசிப்போம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். தோத்திரம். காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். தோத்திரம். எவ்வளவு நம்மளால ஜெபிக்க முடியுமோ. நான் சொல்ல, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்களா, பிரயாணம் பண்ணிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க. தோத்திரம். ஒரு வாயை திறந்து நீங்கள் ஆமாம் பஸ்ஸில் போகும்போது நீங்கள் ஆவியில் நிரம்பிடாதீங்க. ஆமாம், அத்தனை பேர் இடித்து தள்ள வேண்டி வந்துடும். அப்படி கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களா, பஸ்ஸில் போய்கிட்டு மனசுக்குள்ளேயே என்ன செய்யுங்க? ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியம் வாய்ப்பதாக. ஆமென். இந்த காரியம் நடப்பதாக. நான் போகிற காரியம் ஜெயமாய் மாறட்டும், நான் போகிற காரியம் கைகூடி வரட்டும். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க, கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும்.
ஜெபம் உங்க வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். இதுவரைக்கும் அடைபட்டு கிடந்த எல்லா கதவுகளையும் ஜெபம் உங்களுக்காக திறந்து விடும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுதுங்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபிடத்தில் இருக்கிற புதையலை நான் உனக்கு தருவேன் அப்படிங்காரு. அப்ப அந்த அந்தகாரத்தில் இருக்கிறத நமக்கு காண்பித்து கொடுக்கிறது ஜெபம். ஒளிபெடுத்து இருக்கிற புதையலை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது ஜெபம். அதனால ஜெபத்தை நம்ம பிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆமாம் ஒரு ஜெப மாதமாக நீங்கள் ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம், அல்லது நேரம் எடுத்து நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, என் குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபத்தில் தரித்திருப்பேன்பா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜெபத்தை சார்ந்திரு. இரண்டாவது தோத்திரம், தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாயிரு. ஜெபிக்கிறது நல்லதுதான். நம்பிக்கையே இல்லாமல், விசுவாசமே இல்லாமல் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவது போல இருக்கும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணால் என் தெய்வம் என் ஜெபத்தை கேட்பாரு. அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல வேணும். நான் ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு. பாஸ்டர் ஜெபம் பண்ணா தான் கேட்பாருன்னு கிடையவே கிடையாது. பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா தான் கேட்பாருன்னு கிடையவே கிடையாது. தோத்திரம். நான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பார். ஏன் கேட்பாரு? நான் அவருடைய பிள்ளை. சில பேருக்கு எண்ணம் மோகன் சிலாசர் ஜெபம் பண்ணா தான் கேட்பார், அதனால அங்கே போய் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு எண்ணம். அது மனுஷரை சார்ந்து இருக்கிற ஒன்று. நான் சொல்றேன், அப்பா பிதா என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க யோவான் 1வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாய் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம். உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கூட, ஒரு அத்தாரிட்டி என்ன தெரியுமா? நான் அவருடைய பிள்ளை. அதனால பிள்ளைன்னா சுதந்திரரும் ஆமை அப்படிங்கிறார் பவுல். நீங்க பிள்ளைங்கன்னா சுதந்திரம் இருக்குது உங்களுக்கு. நீங்க அவர்கிட்ட போய் உரிமையோடு கூட என்ன செய்யலாம்? அப்பா எனக்கு இது வேணும். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்பா எனக்கு இது வேணும். அவரிடத்துல எல்லாம் உண்டு, எல்லாம் இருக்குது. சுகம் இருக்குது, பலன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, அற்புதம் இருக்குது, வேற என்ன, பணம் இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, எல்லாம் இருக்குது. மாப்பிள்ளை இருக்குது, பொண்ணு இருக்குது. ஆமா, அவர்கிட்ட இல்லையா? அவர்கிட்ட இருக்கு. என்னையா? சகல சம்பத்தும் இருக்குது. ஒரு அலையிலையா சொல்லுங்க. சகலம் அவர்கிட்ட இருக்குதுங்க. அதனாலதான் அவருக்கு என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அப்படிங்கிறாரு. எதை கேட்டாலும் அப்படின்னா எல்லாவற்ற இருக்குது. கேட்கறது என் உரிமை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு அப்பா எப்படி கேட்கணும்? நம்பிக்கையோடு கேளுங்க. நான் கேட்டால் எங்கள் அப்பா தருவார், நான் கேட்டால் எங்கள் அப்பா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆமாம். நம்ம சித்தப்பான்னு கூப்பிட்டா வேணால் கிடைக்காம போகலாம், பெரியப்பான்னு கூப்பிட்டா ஏன்னா அவங்கள கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொந்த அப்பானா கண்டிப்பாக நம்ம மேலே கோபம் இருந்தால் கூட கொடுப்பாரு. ஏன்னா எங்கள் அப்பா சவரியப்பா. தோத்திரம். ஆமாம். ஒன்றும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்க. கடையில் தோத்திரம் இங்கேருந்து காய்கறியை கேட்டனா அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் எடுத்துகிட்டு போ சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லுவார். ஏன்னா அது உங்க அப்பா, இது நம்ம அப்பா. இந்த அப்பா அப்படி சொல்லக்கூட மாட்டார். தோத்திரம். எடுத்துக்கோ, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவர் தான் நம்முடைய அப்பா. அப்போ ஜெபம் எப்படி இருக்குன்னா நம்பிக்கையோடு இருக்கணும். ஆமென். சோத்திரம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை. நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெகேமியாவின் புஸ்தகத்திலே நம்ம பார்த்தோம் 2:20. காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் அப்படின்னா கைகூடி வர பண்ணினார். தோத்திரம். அதுக்கு பிறகு பார்க்கலாம் நம்ம. ஆனால் கைகூடி வர பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நெகேமியா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க தொடங்குகிறான். என்ன சொல்லி ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே சொல்லப்படுகிற அந்த 11ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின்
ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். அல்லேலூயா. அவருடைய ஜெபத்தை குறித்து பாருங்க. ஆண்டவரே, உங்க அடியானுடைய ஜெபத்தை நீங்க என்ன செய்யணும்? நீங்க கவனிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு காரியத்தை எனக்கு என்ன செய்யணும்? கைகூடி வர பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நாங்கள் தோற்று போயிருக்கலாம், இதுவரைக்கும் நாங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம், இதுவரைக்கும் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? என் காரியத்தை நீங்கள் கைகூடி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விடலை. அந்த 1:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, 1:4, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. ஒரு அழுலையே சொல்லுங்க. அப்போ ஜெபத்தில் ஒரு காரியத்தை அவன் செய்யறான். சும்மா நம்ம இந்த வார்த்தையை மட்டும் வாசித்து விடக்கூடாது. அடியனுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்ண. அப்போ நம்மளும் என்ன செய்யலாம்? காரியத்தை கைகூடி வர பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்துட்டு விட்டுறக்கூடாது. அவன் செய்த காரியம் எப்படி ஜெபிக்கிறான்? அந்த வசனத்தை கவனிங்க. அவன் சொல்றான், என்ன சொல்றார்? 4வது வசனம், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. சில வேளைகளில் ஆமாம், ஜெபிக்க அமரும் போது அழுக வேண்டிய இடத்துல நம்ம அழுதுதான் ஜெபிக்கணும். அழுக வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? அழுது ஜெபிக்கணும். இன்னைக்கு சில பேருக்கு என்ன வரும்னா, ஆமாம், மனுஷர் மத்தியிலெல்லாம் அழுவாங்க, மனுஷர்கிட்ட பிரச்சனைகளை சொல்லி அழுவாங்க, சொந்த பந்தத்தை சொல்லி அழுவாங்க, தன் குடும்ப பிரச்சனையை சொல்லி அழுவாங்க. ஆமாம், மனுஷர்கிட்டலாம் அழுவாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு சொட்டு கண்ணீர் என்ன செய்ய மாட்டாங்க? வடிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், தோத்துறோம், நீங்கள் மனுஷர் மத்தியில் என்ன செய்யாதீங்க, எந்த மனுஷனுக்கு முன்பதாகவும் நீங்கள் அழுகாதீங்க. உங்கள் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த மனுஷனாக இருக்கட்டும், மனுஷியாக இருக்கட்டும், எவ்வளவு நெருங்கின உறவாக இருக்கட்டும், யார்கிட்டையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிடாதீங்க. ஆமே, நீங்கள் வடிக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தெரியுமா? தேவனுடைய சமூகம் மட்டுமே. தேவனுடைய பாதத்தில், அவர் சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் விட்டு பாருங்க. உங்கள் அழுகையை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஆமே, எதுவாக இருக்கட்டுங்க, உங்கள் தேவைகள் எவ்வளவு பெருசாக இருக்கட்டுங்க, அத்தனையும் என் தேவன் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். நீங்கள் அழுது ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அடைபட்ட கதவுகளை கர்த்தரே உங்களுக்காக திறப்பார். ஆமாம், ஒருவேளை நம்மகிட்ட குறை இருக்கலாங்க, சில குறைபாடுகள் இருக்கலாம், அது மனசாட்சி உறுத்தும். இதனால இருக்குமோ, இதனால. நான் சொல்லேன், குறைகளே இருந்தாலும் சரி, தகப்பன் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறா, மன உருக்கத்தின் தேவனாய் இருக்கிறா. நீங்க அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது அந்த அழுகையின் கண்ணீரை பார்த்து கர்த்தர் மனமிறங்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வா. ஆமே, அப்ப ஜெபம் என்கிறது சும்மா கடமைக்காக வந்து அப்படியே ஜெபித்துட்டு போறதில்ல. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? சில வேளையில் அழுது. அல்லேலூயா. தோத்திர யாக்கோவு பாருங்க, நம்ம சொல்கிறோம், யாக்கோவு வந்து அவன் போராடி ஜெபம் பண்ணான், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு. ஆமாம், ஓசியா 12:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் தேவனோடு மனிதனோடும் போராடி அழுது கெஞ்சினான். எப்படி மேற்கொள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவர் சொல்றார், பொழுது விடிந்தது போக விடு அப்படிங்காரு. பொழுது விடிஞ்சிருச்சு, என்ன தொந்தரவு பண்ணாதப்பா. எத்தனை வட்டம் தான் உங்ககிட்ட கிடந்து மல்லு கட்ட, ஒன்று சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்க, ஒன்று சொன்னாலும். ஆமாம், நான் ஒன்றை சொல்கிறேன், நீ ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்க, போதும் விட்டுரு, நமக்கு உனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறார். அவன் சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட. மறுபடியும் போராட்டம் தான். அவன் சொல்கிறான், அழுது கெஞ்சா தொடங்கினான், அழுது கெஞ்சினானா. நீங்கள் ஓசியாவை நீங்கள் போய் வாசித்து பாருங்க. அழுது கெஞ்சினானா. சில வேளைகளில் அவன் தகப்பன் தான், வாக்கு தத்தம் பெற்றவன் தான். தோத்துறோம். ஆமாம், தகப்பனிடத்தில் வாக்கு தத்தங்களை பெற்றவன் தான். ஆனாலும் அவன் அழுகிறான் தேவ சமூகத்தில். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவர், இந்த நன்மை எனக்கு வேணும், இந்த பாதுகாப்பு எனக்கு வேணும். கையை வைத்து அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் சில வேளைகளில் நம்ம அழுதுதான் ஆகணும். சில வேளைகளில் சில காரியத்துக்கு அழுதுதான். ஆமாம், மனுஷர் மத்தியில் அழாதீங்க. நான் சொல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு எவ்வளவு தேவையாக இருக்கட்டும், தோத்துரும், எவ்வளவு தேவையாக இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த மனுஷன்ட்டையும் சொல்லி அழுகாதீங்க. உங்கள் அழுகை தேவ சமூகத்தில். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஏன்னா நீங்கள் தேவனிடத்தில் அழுதீங்கன்னா தேவன் விசாரிப்பார், மரியாளே ஏன் அழுகிறாய்? அவர் கேட்பார், ஏன் அழுகிற, ஏன் அழுகிறன்னு எது கேட்குறாரு அப்படின்னு. நான் இருக்கும்போது நீ எதுக்கு அழுகிற? சரிதான், நான் இருக்கும்போது தோத்துறோம்.
ஆமாம், அவங்க மறந்தா என்ன, அவங்க கைவிட்டா என்ன, அவங்க உதவி செய்யாட்ட என்ன, நான் இருக்கிறேன்ல. சில வேளையில் சொல்லுவாங்க பாருங்க, எதுக்குடா அழுகிற, குத்துக்கல்லாட்டம் நான் இருக்கிறேன் பாரு. குத்துக்கள் எதுக்காவது உதவுமா? என்னைக்காவது வந்து உதவி செய்யுமா? குத்துக்கல்லாட்டம். சில வேளையில் உங்களுக்கு மனுஷர்கள் வாக்கு பண்ணலாம், நான் இருக்கேன் பாரு கல்லாட்டம் அப்படின்னு. கல் ஒரு பிரயோஜனத்துக்கும் உதவாத வழிதான் அது இருக்கும். நீங்கள் வேறு மாதிரி கற்பனை பண்ணிடுங்க, இதுக்கெல்லாம் உதவும் சொல்லி அங்கிட்டெல்லாம் போக வேண்டாம். ஆனால் அது செயலற்ற நிலைமையில் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு போதுமானவர். அவருடைய உதவியின் கரை எப்பவும் உங்களை நோக்கி நீட்டிக்கிட்டே இருக்கும். எதையும் செய்வதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது தோத்துறோம். என்ன சொல்கிறான் பாருங்க அங்கே. ஆமாம், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. ரெண்டாவது சொல்றாரு, சில நாளாய் துக்கித்து. அந்த அழுகை எப்படி இருக்குன்னா, ஆமாம் துக்கத்தோடு இருக்குது, துக்கித்து அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. ஆமாம், சில வேளையில் அழுக, சில வேளையில் துக்கம், சில வேளைகளில் உபவாசம், அதுக்கப்புறம் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. சில காரியங்களை நம்ம இப்படி செய்ய வேண்டியது இருக்குது. நமக்கு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. சில காரியம் காலதாமதமாகுது, ஏதோ தடை, ஏதோ நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இது வாய்க்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், உங்கள் எந்த காரியமாக இருக்கட்டும், சோத்திரம், நான் இப்படி முயற்சி எடுக்கிறேன், ஆனால் இந்த காரியம் கைகூடி வர மாட்டேங்குது. இந்த முயற்சி எடுக்கிறேன், எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிடும்னு நினைக்கிறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. சில வருமானம் வந்துடும் நினைக்கிறேன், வர மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், உட்காருங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. தோத்திரம், உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுக, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணுங்க, இது இந்த காரியம் எனக்கு வாய்க்கட்ட ஆண்டவரே, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க. தோத்திரம், என் பலவீனத்தை மாற்றுங்க, என் பிரச்சனை அகற்றி போடுங்க, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிற இந்த சத்துருவின் கிரியைகளை அழிக்க பண்ணுங்க. அப்படி சில வேளைகளில் நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது உபவாசித்து ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவா. அப்போ இந்த 12வது மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க நாம் பழகணும், அழுகணும், அழுது நாம் ஜெபிக்கணும். யோபினுடைய புத்தகத்தை பாருங்க, 16வது அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுது, என் சிநேகிதர் என்னை பரியாசம் செய்கிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஆமாம், நம்ம சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் அவனை பரியாசம் பண்ணுது, அவனுடைய நிலையை. பெரிய உத்தம, ஆமாம் கத்தர் கத்தர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, ஆனால் அவன் வாழ்க்கை இப்படித்தானே இருக்குது அப்படின்னு பரியாசம் பண்ணுது. ஆனால் அவன் அதை கேட்டு என்ன செய்கிறான், ஆமாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறான். என் தேவனை நோக்கி என் கண்கள் என்ன செய்து கண்ணீர் சொரிகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவர்கள் கண்ணீர் யாவையும் அவர்தாமே துடைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஜெபம் காரியத்தை என்ன செய்யும், கைகூடி வரப்பண்ணும். 2வது காரியம் என்ன அப்படின்னா, தேவன் மேலே நம்பிக்கை. நம்பிக்கை எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நெகேமியாவின் புஸ்தகம் 2:20 மறுபடி வாசிங்க. எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஒரு ஆளிலே சொல்லுங்க. அப்போ நெகேமியாவுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் ஜெபித்தா என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார். அதனால பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஒரு நம்பிக்கை. ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு உபவாசிங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணுங்க, நல்லது. ஆனால் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு தான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்ய முடியாது, பதிலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவன் மேலே நம்பிக்கை வைங்க, ஆழமான நம்பிக்கை. என் தேவன் சர்வ வல்லவர். அவர் சொல்றார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. நான் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. வேதம் சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதிருங்கள், நம்பப்படுவதற்கு அவன் தோற்று. மனுஷனுடைய தயவு நமக்கு தேவைதான், ஆனால் மனுஷனை நம்பி வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தரை மட்டும் நம்புவோம். அந்த காரியத்துக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அந்த காரியத்துக்கு கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் 9 முதல் 15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு சம்பவம், அதை வாசித்து அதோடு நம்ம முடிக்கிறோம். கழிந்து போன பின்பு
நல்லா கவனிங்க. இவங்க கப்பலில் யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெகு காலம் சென்ற பின்பு உபவாச நாட்களும் கழிந்த போது இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஒரு தேவ மனுஷன் எச்சரிக்கிறான். தோத்துறோம். தேவ மனுஷன் மூலமா தேவ வார்த்தை வருது. இந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு கீழே பாருங்க சொல்றது, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். தேவ மனுஷன் சொல்றான், ஆமா இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க, இப்படி இருங்க அப்படின்னு. ஆனா தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவங்களுக்கு என்ன இல்லை? ஆமாம், தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது மனசு இல்லை. ஏன்னா தேவ வார்த்தையின் மேலே அவங்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். ஆனால் இப்போ என்ன நடக்குது? யாரை நம்புகிறாங்க? மாலுமையை நம்புகிறாங்க. ஏன்னா அவன் திறமை, அதனால் சாதிச்சிடலாம் அப்படின்னு. எஜமானை நம்புகிறாங்க. தோத்துறோம். ஏன்னா ஓனரு, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு. ஆனால் அடுத்து சொல்லப்படுது, அந்த துறைமுகம் மழை காலத்தில் தங்குவதற்கு வசதியாக இராதபடியினாலே அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விட விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே இரோக்லிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்போக கூடாதபடினால் காற்றின் போக்கிலே. கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு அந்த நம்பிக்கை இல்லாம, தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, இவங்களா ஒரு முயற்சி எடுத்து மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதன் மேல நம்பிக்கை வச்சு போனதினால இப்போ ஒரு புயலினாலே பாதிக்கப்பட்டு கப்பல் உடைந்து சின்னாபின்னமாய் மாறினது. கடைசியாக மெலித்தா அப்படிங்கிற தீவில் போய் விழுந்தார்கள் அப்படின்னு கீழே முடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா என்ன? நம்ம ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் தேவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே ஆழமான நம்பிக்கை கர்த்தர் சொல்லியிருக்காருங்க. அதனால நிச்சயம் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த காரியம் எனக்கு கிடைக்கும், இந்த காரியம் எனக்கு நடக்கும், நிச்சயமாக ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். சாத்தியமே இல்லை, கர்த்தர் சாத்தியமாக்குவார். அப்படி ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர் என்று சொன்னால் கர்த்தர் இந்த மாதத்தில் சகல காரியத்தையும் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவா. அப்போ நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் 2 காரியம். ஒன்று, ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கிற ஒன்று. 2வது, நம்பிக்கையிலே நாம் தரித்திருக்கிற ஒன்று. இந்த 2 அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவா. நெகேமியா வாழ்க்கையில் இந்த 2 காரியத்தை அவன் கடைபிடித்தான். கர்த்தர் அவனுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி